முஜாசிஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சஞ்சய், ஹாரிஸ் மற்றும் ஆதித்யா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஐயோ பத்திக்கிச்சில அப்படிங்கிற ஷோ தான். 34th மேட்ச். அது யாருக்கு யாருக்கும் பாத்தீங்கன்னா பெங்களூருக்கும் பஞ்சாபுக்கும். ஸோ எத்தனை நாள் ஆனது என்னடா ஃபார்ம், இன்னைக்கு தானே நாங்க பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்த பிச்சிலே வந்து நிரூபிச்சிட்டாங்க நம்ம ஆர்சிபி. ஸோ சின்ன கிரவுண்டு தான், பட் இருந்தாலுமே வந்து எல்லா பிச்சுமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பிச்சாவே போகுமா அப்படின்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சு ஏதோ பண்றாங்க. பிச்சிலே வந்து என்ன நடக்குதுங்கிறது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ ரொம்ப கஷ்டமாவே தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, நம்ம வந்து சம்மரில இருந்து பிளேஸ் டு டெஸ்ட்ராய். ஸோ யார் வந்து இன்னைக்கு இன்னைக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். ஹாரிஸ் கிட்ட ஆரம்பிக்கலாம். ஹாரிஸ் ஒன்று கருத்து சொல்லு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி தான் போச்சு. ரொம்ப நேரம் ஆச்சு ஸ்டார்ட் பண்ண. மழை பெய்யலைனாலும் அந்த டிஸ்லிங் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ டாஸுமே டிலே பண்ணாங்க. பட் மழை பெஞ்ச அப்புறம் தான் வந்து டாஸே போடல அவங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மழை வந்துருச்சு. ஸோ இந்த டாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல வந்து பஞ்சாப் வின் பண்ணி சரி ஓகே எதுக்கு வம்பு, நம்ம பவுலிங்லேயே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பவுலிங் எடுத்துட்டாங்க. ஆர்சிபி வந்து என்னடா நம்ம கிரவுண்ட் என்ன பண்ணிட போகுது அப்படின்ற மைண்ட் செட்ல தான் வந்தாங்க. பட் அவங்க கிரவுண்டு தான் அவங்க எதிரி. வந்த உடனே வந்து சால்ட் ஒரு சூப்பர் 4 அடிச்சாரு. அதுதான் ஒரு நல்ல ஷாட். அதுக்கப்புறம் பெரிய நல்ல ஷாட் நான் பார்க்கவே இல்லை. வரிசையா கையில கொடுத்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல 49 தாண்டுவாங்களா அப்படின்ற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 49 மட்டும் கிராஸ் பண்ணா போதுன்ற லெவலுக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு புவரான பேட்டிங் ஆர்சிபி ஆடினாங்க. கண்டினியூஸா விக்கெட் போயிட்டு இருக்கு. ஆனா அதை வந்து இது பண்ணவே இல்லை. லாஸ்ட்ல டிம் டேவிட் வந்து ஏதோ கொஞ்சம் ரன் அடிச்சனாலதான் வந்து இவ்வளவு ஸ்கோர் வந்தது. பிச்சு வந்து மழை பெஞ்சு ஓரளவுக்கு தான் இருக்கு. நல்ல டேர்னுக்கும் பவுன்ஸுக்கும் பயங்கரமா ஏத்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஏத்த மாதிரி இருக்க நேரத்துல வந்து பேட்டிங் ரொம்ப நிதானமா ஆடணும். பட் ரெண்டு டீமுமே சொல்றேன், பேட்டிங் வந்து ரொம்ப புவரா தான் ஆடினாங்க. எந்த மைண்ட் செட்ல ஆடினாங்கன்னு தெரியல. பவுலிங்ல பொறுத்த வரைக்கும் 5 பவுலர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க பஞ்சாப். 5 பேருமே விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 5 பேருமே நல்லா போட்டிருக்காங்க. அதுல ரொம்ப சூப்பரா போட்டது வந்து சஹல். மார்க்கோ யான்சனும் போட்டிருக்காரு. அந்த ஃபாரின் பிளேயர் அப்புறம் வந்து நம்ம எல்லாருமே போட்டிருக்காங்க. ஹர்ப்ரீத் பிரார் எல்லாருமே போட்டு 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் சஹல் 3 ஓவர் போட்டு 11 ரன்னு 2 விக்கெட்டு. ஸோ சஹல் வந்து ஒரு மெயினான இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு பஞ்சாப்ல. ஸ்பின்னர் ஆட்டம் இன்னைக்கு எல்லா 2 டீம்லயுமே ஸ்பின்னர் தெறிக்க விட்டாங்க. ஸோ மேட்ச்ல வந்து நல்லா ஆடின பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா சஹல் இந்த சைடு, பிளஸ் வின்னிங் சைட்ல வந்து நேகல் வதேரா. ஏன் நேகல் வதேரானா, வதேரா மட்டும் அப்போ வரல அப்படின்னா பஞ்சாப் ரொம்ப ஒரு லாஸ்ட் எட்ஜ்ல போயிருப்பாங்க, எட்ஜ் ஆஃப் த சீட்ல நின்றுப்பாங்க. ஸோ லாஸ் அந்த மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி ஆர்சிபியும் கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஹசில்வுட்லாம் சூப்பரா போட ஆரம்பிச்சாரு. அந்த ஆர்சிபியோட ஸ்டார் வந்து இன்னைக்கு ஹசில்வுட் தான். அவர் பால் அடிக்கவே முடியல. ஸ்ரேயஸ் விக்கெட் போனதுல இருந்து அடுத்து பின்னாடியே போயிட்டாங்க எல்லாரும். ஸோ நல்லா ஆடின பிளேயர் வந்து 3 பேர் தான், சஹல், வதேரா, நசிலுட். ரொம்ப மோசமானது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா ஆர்சிபில. ஸோ மிடில் ஆர்டர்ல வந்து அவர் அந்த இடத்துல ஆடியே ஆகணும். ஜிதேஷ் சர்மா என்ன பண்ணாருன்னு தெரியல. ரொம்ப கேஷுவலா வந்து விக்கெட்டை விட்டாரு. ஒரு மிடில் ஆர்டர் அவரை நம்பி இருக்காங்க அந்த டீம். ஸோ அந்த இடத்துல வந்து இருக்கும்போது சொதப்புறது வந்து அந்த டீமுக்கு நல்லதே கிடையாது. ஸோ நல்ல பேட்ஸ்மேன் தான், ஏன் இன்னைக்கு சொதப்பினாருன்னு தெரியல. பட் அவர் இன்னைக்கு ஆடி இருக்கணும் கண்டிப்பா. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கோலியுமே இன்னைக்கு ஆடி இருக்கணும், விராட் கோலி. ஸோ அவருமே ஒரு ரன்ல போனது வந்து, ஏன்னா சால்ட் விக்கெட் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளாச்சும் ஆடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் இல்லாம அவருமே ஷாட்டுக்கு போனாரு. பட் பெருசா படல, கையில கொடுத்துட்டு வந்துட்டே இருந்தாரு. ஸோ ரொம்ப மோசமானதுல வந்து ஃபர்ஸ்ட் ஜிதேஷ் சர்மா அண்ட் விராட் கோலி சொல்லுவேன். ஸோ இந்த சைடு வந்து பஞ்சாப் அதே மாதிரி எல்லாமே நல்லா பண்ணாங்க. பட் அவங்களுமே பேட்டிங்ல நல்லா லூஸ் விட்டாங்க. இந்த சைடு ஸ்ரேயஸ் ஐயருமே வந்து பவுன்ஸ் வர பால் எந்த ஷாட் அது என்ன மாதிரி ஆடினா போறதுன்னு தெரியல. ஏன்னா பால் நல்ல ஹைட் வருது, பேட்டை மட்டும் விடுறாரு. அது ரிஸ்க் ஆக்சுவலா அந்த ஷாட் வருது. அதுக்கேற்ற மாதிரி விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸோ அதுதான், வதேரா தான் வந்து இன்னைக்கு பஞ்சாபை காப்பாத்தி இருக்காரு. அவ்வளவுதான். ஓகே, சூப்பரா சொன்ன ஹாரிஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஆதிகிரி கேட்போம். ஆதி என்ன சொல்ல போறாரு? சின்னசாமி கட்ஸ் கண்டினியூஸ், அதான் சொல்லணும். கடைசியா சிஎஸ்கே ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் தோத்து நேரா இருக்காங்க ஸ்டேடியம்ல. தோனி ஒரு சாபம்னு நினைக்கிறாரு, போயிட்டு இருக்காங்க. 4 மேட்ச் அவேல வின் பண்ணிட்டாங்க. அவங்க ஊர்ல போய் அடிச்சுட்டாங்க, சொந்த ஊர்ல தோத்துட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. பட் அது தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கு அவங்க ரைவல்ஸ் வந்து வேற யாரும் இல்லை, ஸ்டேடியம் தானே. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து ரெயின் அஃபெக்டட் மேட்ச்னாலேயே பெஸ்ட் வந்து சேசிங் தான் எப்பவுமே எடுப்பாங்க.
ஸோ அதனாலேயே பஞ்சாப்க்கு அந்த டாஸ் வின் பண்ணது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. அண்ட் அவங்க வச்சுக்க பவுலிங் யூனிட்டு சூப்பரான பவுலிங் யூனிட் தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இல்லை, மொத்தமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி ஒரு பவுலிங் யூனிட் தான். எல்லாரும் ஈச்சா காம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அந்த பவுலிங் சேஞ்சஸ் பண்ணும்போது என்ன சொல்றது, ரெண்டு சைட்லயும் வந்து நல்லா போடுறாங்க. ஒருத்தர் ரன் விடாம, ஒருத்தர் ரன் விட்டுட்டு இன்னொரு ரன் கண்டெயின் பண்ணாம இல்லாம ரெண்டு சைடும் வருது. ஸோ அது ஒரு சூப்பரான பவுலிங் யூனிட் தான் சொல்லணும். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பின்லயும் விக்கெட் போயிடுச்சு, பேஸ்ல விக்கெட் போயிருக்கு. ஸோ அப்பவே தெரியணும் அது டாப் கிளாஸ் பவுலிங் ரேட் தான். மெயினாக நான் பஞ்சாப் அப்ரிஷியேட் பண்ணுறது வந்து சஹால் சொல்கிறோம், அவர் நல்லா போடுறாரு இல்லைன்னா, பட் அதுக்கு மீறி வந்து நான் மார்க்கோ ஜான்சன் அப்ரிஷியேட் பண்ணோம். ஏன்னா ரொம்ப சூப்பராக போடுறாரு. அவர் ஓப்பனிங்கில் பவுலிங் போடல, நொடில் வந்தால் போடுறாரு, பட் அழிய விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ சூப்பராக போடுறாரு. இந்த வருஷத்தில் வந்து பஞ்சாப்க்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் மார்க்கோ ஜான்சன் சூப்பராக போடுறாரு. அது போக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து சத்தியமா 49 அடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன், அப்படியே அடிச்சுட்டாங்க. இது வருத்தமா தான் இருக்கு உண்மையை சொல்லலாம். ஏன்னா ஜஸ்ட் மிஸ். டிம் டேவிட் காப்பாத்தினாரு. இந்த மேட்ச்னு இல்லை, ஒரு 2-3 மேட்ச் நல்லாவே ஆயிட்டு இருக்காரு டிம் டேவிட் வந்து. ஆர்சிபிக்கு பக்காவா செட் ஆயிட்டாரு இந்த நம்பர் 6ல. ஏன்னா மேக்ஸ்வெல் போனதுக்கு அப்புறம், தினேஷ் கார்த்திக்கும் போன அப்புறம் யார் அங்க இருப்பாங்கன்னு தெரியாம தான் இருந்துச்சு. பட் டிம் டேவிட் வந்து பக்காவா வந்து அங்க செட்டில் ஆயிட்டாரு. யூஸ்வலா அவர் வந்து டாப் ஆர்டர்ல ஆடுவார், பட் இந்த மாதிரி ஃபினிஷிங் பொசிஷன்ல வந்து சூப்பரா ஆடி இருக்காரு. அதே தெரிஞ்ச ஸ்டேடியம் எல்லாம் கத்துனாங்க டிம் டேவிடுக்காகவே. பட் இருந்தாலும் அந்த ரன் வாஸ் இனஃப். ஏன்னா பஞ்சாப் வந்து சாதாரண பேட்டிங் யூனிட் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஈஸியாக தான் இருக்கும்னு பார்த்தா கொஞ்சம் தடுமாறினாங்க. பட் அகைன் நேவியல் வாத்தியாரா சூப்பர் பிளேயர் அவர். போன வருஷத்துலேருந்து சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த வருஷம் அதே ஃபார்ம் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து விளையாண்டுருக்காரு, சூப்பராகவே விளையாண்டுருக்காரு. ஸோ சூப்பராக முடிச்சார் எனக்கு. மற்றபடி பவுலிங் யூனிட்ல வந்து ஹேசல்வுட் கொஞ்சம், அதான் ஹேசல்வுட் மட்டும் தான் ஃபைட் கொடுத்தாரு அந்த டீம்ல. மற்றபடி யாரும் பெருசாக கொடுக்கல. ஸோ அதனாலவே ஈஸியாக தான் போயிடுச்சு. சூப்பரான மேட்ச் பஞ்சாப்க்கு. ஆர்சிபிக்கு கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய மேட்ச் தான். பார்ப்போம் என்ன நடக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 7 மேட்ச் தோத்துருவாங்கன்னு தோணுது சின்னசாமியில. வாய்ப்பு நிறையவே இருக்கு. இந்த மாதிரி நடந்து கடைசியாக டிஸ்குவாலிஃபை நடந்தா இப்படிதான் நடக்கும்னு தோணுது. பார்ப்போம். ஓகே, ஆதியோட ப்ரெடிக்ஷன், ஆதியோட மேஜிக் ஒண்ணு ஏதோ சொல்லிட்டு இருக்கான், அது நடக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, டு ஜெஸ்டால யாராவது போடுவியா இல்ல இல்லையா? எக்ஸ்ட்ராயிலா யார சொல்றது, பெருசா சொல்றது இல்லை. பட் என்ன சொல்றது, இன்னைக்கு கொஞ்சம் மோசமா தான் ஆடினாங்க. எல்லாருமே நல்லா மோசமா தான் ஆடினாங்க ஆர்சிபியில். ஸோ ஒருத்தர் சொல்லி ஒருத்தரோட கார்னர் பண்ண முடியாது. ஸோ டிஸ்ட்ராய்னு யாரும் சொல்ல விரும்பல. பெஸ்ட் பிளேயர்னு பார்த்தா ஆமா, பெஸ்ட் பிளேயர்னா டிம் டேவிட் சொல்லலாம் ஒண்ணு அந்த சைடு. இந்த சைடு வந்து ஜான்சன் அண்ட் செஹல் சொல்லலாம். பட் டிம் டேவிட் அப்ரிஷியேட் பண்ணி தான் நல்லா ஆடினார், நிஜமாவே நல்லா ஆடினார். ஓகே ஓகே டன். இன்னொரு சம்மரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்சிபி வந்து மொத்தமா கழுவி ஊத்திடலாம். எக்ஸப்ட் ஒன் மேன் ஷோ, காட்டடி மாட்டடி பேயடிங்கிற மாதிரி லாஸ்ட் ஓவர்ல போட்டு சுத்துறா ஒரு பாட்டுக்கு. பட்டு எங்கே ஆல்ரெடி சின்ன கிரவுண்டு, அவன் சுத்துறதுக்கு பட்டு 6 தான் போகும் கண்டிப்பா. அந்த எட்ஜ் வாங்கி லாஸ்ட் 4 லைன்ல கேட்ச் எல்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி காட்டு சுத்துறாரு. ஸோ டிம் டேவிட், ஸோ ஒன் மேன் ஷோ. அதுல நோ பால் வேற லாஸ்ட் பால்ல. ஸோ கன்றாவே இருந்துச்சு. ஸோ அந்த ஓவரே சொல்ல போனா 50 ஒன் மேன் ஷோவா வந்து 50 எடுத்திருக்காரு. ஸோ அவர் தூக்கிட்டோம் அப்படின்னா ஆர்சிபி வந்து ஒரு பெரிய ஜோக்கர் அப்படின்னே சொல்லலாம். அவர் தூக்கிட்டு அந்த ஸ்கோரை மட்டும் தூக்கி வெளில வச்சா. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஆடினாங்க. எனக்கு என்ன காண்டுனா, எல்லாருமே வந்து பால் படல, கையில எல்லாம் குத்துட்டு போறாங்க. ஓகே, கேப்டன் பட்டீட்டர் என்னன்னா 23 ரன் வச்சிருக்காரு, 18 பால். அது வரைக்கும் பேஷண்டா தான் ஆடினாரு. ஸோ இன்னுமே வந்து கொஞ்சம் பொறுமையா பேஷண்டா ஆடி தள்ளிட்டு மூவ் பண்ணிட்டு போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் நான் பார்த்தேன் பட்டிந்தர் கிட்ட. ஸோ மற்றபடி இங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. பஞ்சாபோட பவுலிங் வந்து செம வேற மாதிரி இருந்துச்சு. அதுல வந்து 2 மெயின் பவுலர்ஸ் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு மார்க்கோ ஜேசனா மார்க்கோ ஜான்சன் அண்ட் செகண்ட் வந்து ஜஹால். ஸோ 2 பேருமே பாத்தீங்கன்னா 3 ஓவர் போட்டு, அவர் 10 இவர் 11, 2 விக்கெட். ஸோ பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பிராட் வந்து லாஸ்ட் ஒரு ஓவர்ல போட்டனால பொழந்தாங்க. லாஸ்ட் இந்த 3 6 தான் வந்து எக்ஸ்பென்சிவ். அது வரைக்கும் சூப்பரா போயிட்டு இருந்தது. ஸோ அது எதுவுமே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் இங்க வந்து ஒரு ஹீரோ அப்படின்னு சொன்னா வதேரா. ஃபர்ஸ்ட் ஒரு 4 பாலுக்கு வந்து சரியான டாட் அந்த சுயாஷ் சர்மா.
போட்ட பால். என்னடா இது தாறுமாறா போடுறானுங்க, ஆடியன்ஸ் ஒரே கத்திட்டு இருக்கானுங்க, ஊன்னு. அடுத்த 2 பால் 1 6 1 4 வச்சான். எல்லாம் போயிட்டாரு. எவனா பேசணும்னா அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேட்டால பேசி மேட்சை முடிச்சாரு. ஸோ லாஸ்ட் ஓவர்ல லாஸ்ட் ஒரு 10 ரன் முன்னாடியே வந்து கிளம்ப ஆரம்பிச்சாங்க ஆடியன்ஸ் எல்லாம். ஸோ அதுவே தெரியுது லாயாலிட்டி. நாங்க வந்து தோத்தாலும் நாங்க மொத்த மேட்ச் பார்த்துட்டு போவோம்டா அப்படின்னு லாயல் இல்லாம தோத்தா வெளில கிளம்பிடுவோம்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ ஆர்சிபி டஃபஸ்ட் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது இந்த 95 ஸ்கோரை வந்து திணறி தான் அடிச்சாங்க. ஈஸியா அடிச்சாங்க அப்படின்னு கேட்டா கிடையாது. கொஞ்சம் திணறி தான் பஞ்சாப் வந்து சேஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுதான் சொல்ல முடியும். அதுவும் சொல்றதுக்கு இல்ல. வேற ஏதாவது ஓவராலா சொல்லணுமா? இல்ல, ஆர்சிபியை பத்தி நான் சொல்லணும். ஆர்சிபி வந்து ஆக்சுவலா எந்த சீசன் இல்லாம இந்த சீசன் வந்து நல்லா ஆடுறாங்க சீரியஸா. ஒரு லோ ஸ்கோரிங்கா இருந்தாலுமே வந்து ஈஸியா அடிக்க விடாம அவங்க பவுலர்ஸ் வச்சு முடிஞ்ச அளவு ஸ்டாப் பண்றாங்க. புவனேஸ்வர் குமார் நல்லா பண்றாரு, ஹசில்வுட் அவங்க நல்லா பண்றாங்க. ஸோ பேட்டிங்ல வந்து டிம் டேவிட் நல்லா பண்றாரு, சால்ட்டுமே நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இத்தனை பாசிட்டிவ்ஸ் இருக்கு ஸோ ஆர்சிபில, என்னதான் அவங்க லாஸ் பண்ணாலுமே, ஏன்னா அவங்க ஈஸியா தோக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான டீமா தான் ஆர்சிபியை பாக்குறேன் திரும்ப. பட் பஞ்சாப் இந்த இந்த சீசன் ஒரு டாப் கிளாஸ் ஆடுறாங்க. இப்போ வந்து அவங்களோட வின்னிங் ஸ்ட்ரீக்கே வேற ரேஞ்சில் இருக்கு. ஸ்ரேஸ் ஐயர் கேப்டன்சி வந்து பிரில்லியண்டா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்பர் 1க்கு போய் டிசியும் பஞ்சாபும் தான் ரொம்ப ஒரு அளவுக்கு பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. ஃபாலோ பை எல்எஸ்டி, ஆர்சிபி எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கீழே 2 டீம் இருக்கு, வருதான் அப்கமிங் மேட்சஸ்ல பாத்துடலாம். என் தலைவன் வந்து குருணல் பாண்டியா, என் தலைவன் ஆரம்பிச்சதுதான் அங்க ஸ்ட்ரோக்லயே போயிட்டு இருந்தது. என் தலைவன் ஒரு 10 ரன் கொடுத்தா அதுக்கப்புறம் தான் மேட்ச் ஃபயர் ஆனிச்சு. தலைவா நீ எல்லா மேட்சும் போடணும், எல்லா மேட்சும் மாஸ் காட்டணும் தலைவா, நீ வா தலைவா அப்படின்னு கேட்டு நான் முடிச்சுன்னா ஓகே. திருப்பி ஸ்பேஸ் ஐயோட தான் திருப்பி பெங்களூருக்கு மேட்ச் நினைக்கிறேன் பஞ்சாப்ல. ஸோ ரிவெஞ்ச் வீக்கா இருக்கு. ஸோ பாப்போம் என்ன பண்ண ஆக்சுவலா இது போறான்னு இருக்கு, சொல்லிட்டு. டெல்லி கூட மோதுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆர்சிபி. இல்ல இல்ல, என்ன நாளைக்கு டெல்லி முக்கிய மேட்ச், நாளைக்கு ஜிடி டெல்லி. முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்ப கூட சிஎஸ்கே ஒரு லோ ஸ்கோரோட லோவரா எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர்சிபி பெஸ்ட் ஆமா லைனப் ஆமா, வந்து அது சொல்லி நம்மளோட ஆகணும். கேவலமா இருக்காங்க. தூக்கு கலர் தூக்கு. இல்ல ஆக்சுவலா ஆதி சொன்ன உண்மைதான். என்னதான் அவங்க பேட்டிங் லைனை பயங்கரமா ஸ்ட்ராங்கா எல்லா ஃபார்ம்ல இருந்து இந்த நிலைமை. சிஎஸ்கே கொத்தடிமையா இருக்காங்க, ஃபார்ம்லயும் இல்ல, பிளேயர்ஸும் பெருசா இல்ல. ஆனாலுமே அவங்களோட நூறு கம்மி ரன், அடிக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அதுவும் போரான நம்ம பேட்டிங் தான். சேப்பாக்ல ஆடணும், அவங்க சின்ன சாமியில ஆடி இவ்வளவு கேவலமா இருக்காங்க. சோ சிம்பிள், அந்த கலாய்க்கிறதுக்காக டிம் சொல்ல, டேவிட்ங்கிற ஒரு நீங்க எடுத்து பர்சனை, பார்த்தாலே அதான் உண்மை. அதுதான் உண்மை. டிம் டேவிட் அந்த 50 தான் இல்ல அடிச்சார்ல, அவர் தூக்கி ஓரமா வச்சுன்னா ஸ்கோர் என்னவா இருக்கும்? அவ்வளவுதான் அவங்களோட எப்படி ஆக்சுவலா அவர் சொல்றது, அவுட் ஆயிருப்பாரு, ரிமார்க்கபிள் ஸ்கோர் அது. ஜஸ்ட் மிஸ். ஏதோ ஆமா ஃபர்ஸ்ட் இன்சைட் எட்ஜ் போச்சு, கிட்ட போயிடுச்சு, ஆமா 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 அதனால ஆமா இல்லைன்னா அவுட் ஆயிருமா. ஆமா ஆமா. அதான் இன்னைக்கு அவர் டே, அதனால அவன் லக் தப்பிச்சிட்டாரு. இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு அடி அடிச்சிட்டாரு. அதுதான் சரி. ஓகே, ஆர்சிபி மீண்டும் ஒரு தோத்துட்டு அடுத்த மேட்ச் வந்து அந்த ஸ்ட்ரீக்கை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்களா இல்ல உடைச்சு நாங்க ஜெயிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பஞ்சாப் வந்து ஒரு ஃபயரோட வின்னிங்கா வந்து மேல வந்து போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களோட அடுத்த மேட்ச் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய மேட்சஸ், ஐபிஎல் ரிவ்யூஸ் அண்ட் ஃபன்னி வீடியோஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது வந்து ஒரு 4 விஷயம் தான். ஒண்ணுமே இல்லை, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ உங்களிடமிருந்து விடைபெற்று உங்க சஞ்சய், ஹாரிஸ் மற்றும் ஆதித்யா ஃப்ரம் குஜால். நன்றி, வணக்கம், பாய், ஸ்டே டியூன்.